இரத்த குழாய் பாதிப்பு ஏன் எதற்கு தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள். ஆரோக்கியமே அழகு. நான் உங்கள் டாக்டர் ஹதீஜா நாச்சியார், சாஃபி அக்குபஞ்சர் அண்ட் ஆயுர்வேதிக் ஹெல்த் சென்டர், மதுரை. இந்த இரத்த குழாய் எப்படி பாதிக்குது, யாருக்கு பாதிக்குது தெரிஞ்சுக்கிறலாமா? சர்க்கரை நோயாளிகளுக்கு தான் இந்த இரத்த குழாய் பாதிப்பு அதிகமாக வருது. அது எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரையினுடைய அளவு இரத்தத்தில் கூடையில் இரத்த குழாய்களுடைய உள்பக்கங்களில் ஏற்படுற புண்ணு கொஞ்ச நாளில் தழும்புகளாக மாறும். இந்த தழும்புகளினுடைய அளவு கூடையில் இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படும். அதனால தான் சர்க்கரை நோயாளிகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெட்டினோபதி, டயபெட்டிக் ரெட்டினோபதின்னு கண்களில் பாதிக்கப்படும். அதே மாதிரி காலில் பிளட் ஃப்ளோ கம்மியாயிருச்சுன்னு சொல்லி கால்கள் கருப்பாகிறது. அப்புறம் இருதய குழாய் அடைப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இரத்த குழாய் அடைப்பால் கிடைக்குது. இதில் அதிகமாக பாதிக்கப்படுபவர்கள் சர்க்கரை நோயாளிகள் தான். நம்ம முடிஞ்ச வரைக்கும் இந்த வெள்ளை சர்க்கரையை தவிர்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த பாதிப்புலேருந்து விடுபடலாம். சரி, பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன செய்யலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஷாஃபி அக்குபஞ்சருக்கு வாங்க. அவங்களுக்கு முழுமையாக நிரந்தரமாக நல்ல தீர்வு கொடுப்போம். இது போக உங்களுக்கு என்னெல்லாம் ஹெல்த் டிப்ஸ் வேணுமோ கமெண்டில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு அதில் நான் நல்ல விஷயங்களை உங்களுக்கு வெகு சீக்கிரத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன்.